ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2026 மார்ச் மாதம் மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தை பற்றி முக்கிய அப்டேட். என்ன வகையான அப்டேட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கு? இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய 6000 ரூபாய் உதவி திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் எப்படி வழங்கப்படுகிறது, எப்பொழுது இதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கா, மத்திய அரசு பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது, அந்த திட்டத்தின் வழங்கக்கூடிய நிதி உதவி அதிகரிப்பு, செலுத்தக்கூடிய தொகைகளை அதிகரிக்கிறது பற்றிய நடைமுறைகளை, உத்தரவுகளையும் முக்கிய அப்டேட்டுகளையும் கொடுத்து வருகின்றது. மத்திய அரசு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்தின் மூலமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வீதம் சமத்தவணைகளாக பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மத்திய அரசின் இந்த 2000 ரூபாய் எப்பொழுது வரவு வைக்கப்படும் என்பது பற்றிய தகவல் வெளியாயிருக்கு. வரும் மார்ச் 13ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி இந்த 22வது தவணையை மார்ச் மாதம் 13ஆம் தேதி விடுவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் வழக்கம் போல் வங்கி கணக்கில் நேரடியாக விவசாயிகள் பயன்பெறுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும். இது சம்பந்தமாக உறுதிப்படுத்தல் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இதுவரை வரவில்லை. இருப்பினும் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அந்த நிகழ்ச்சியில் இந்த 13வது தவணை விடுவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் வருடத்திற்கு 6000 ரூபாய் என்ன வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அதன் கீழ் 22வது தவணை 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது எப்பொழுது என்று ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மத்திய அரசின் 6000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான தொகை மார்ச் மாதம் 13ஆம் தேதி வர இருக்கிறது என்றும் தகவல் வெளியாயிருக்கு. கடந்த 21வது தவணையில் சுமார் 70 லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது லட்சக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம், இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய விவசாயிகள் தங்களது KYCயை சரிபார்க்க வேண்டியதும் கட்டாயம். அதாவது வங்கி கணக்கு விவரம், பெயர் விவரம், முகவரி விவரம், அதேபோல் பார்த்திங்கன்னா அதற்கான அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை இருக்குதுங்களா, கார்டு, அந்த கார்டை சரிபார்த்து வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவ்வாறு வழங்காதவர்களுக்கு சென்ற வருடம் கிட்டத்தட்ட 70 லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2022ஆம் தவணை பார்த்திங்கன்னா அவ்வாறு சரி செய்து KYCS முடித்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த தொகை வர வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி PM கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 22வது தவணை மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரவைக்கக்கூடும் என வரவைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், தலா 2000 ரூபாய் 3 சமதவணைகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த பணம் பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனை DPT மூலம், அதாவது நேரடி பண பரிமாற்றம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது.